இரண்டாம் உலகப் போர் காரணமாக ஏற்பட்ட உணவு பற்றாக்குறை காலத்தில் உணவு பஞ்சத்தினை போக்கி அனைவருக்கும் உணவு கிடைத்திட அரிசி உணவுக்கு மாற்றாக அவசரமாக கண்டுபிடிக்கப்பட்டு அப்போதும் இப்போதும் அவசர காலத்தில் அவசரமாக தயாரிக்கப்படும் உணவு அவசர காலை நேர உணவாக இல்லத்தரசிகள் கொண்டாடும் வேலைப்பளுவை குறைக்கும் எளிய உணவுதான். அதே நேரம் பேரை கேட்டாலே பதறி ஓட வைக்கும் உப்புமாவின் கதை. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலத்தில் போர் வீரர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு அப்போதைய ஆங்கிலேய அரசு மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து உணவு தானியங்களை பயன்படுத்தியது. இதன் காரணமாக தென்னிந்தியாவில் கடும் உணவு பஞ்சம் நிலவியது. உணவு பற்றாக்குறையின் காரணமாக மக்கள் கடும் துயரடைந்தனர். பஞ்ச காலத்தில் அரிசி சோற்றுக்கு பதிலாக தென்னிந்திய உணவு முறையினை மாற்றி கோதுமையாலான உணவுப் பொருட்களை சமைக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதற்கான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டன. கோதுமையை தரம் பிரிக்கும் போது அதிலிருந்து ரவை மற்றும் மைதா ஆகிய 2 துணைப் பொருட்கள் கிடைக்கின்றன. அவற்றுள் ரவையை பயன்படுத்தி சமைக்கப்பட்டதே உப்புமாவாகும் என்பதே ரவா உப்புமா பிறந்த கதையாகும். உப்புமா தமிழ் மண்ணில் பிறந்தது என்பதே வரலாறு என்றாலும் ரவா என்ற உணவுப் பொருளை கொண்டு சமைக்கப்படும் உப்புமாவிற்கும் முன்பே தமிழினம் பல்வேறு உப்புமா வகைகளை கண்டறிந்துள்ளது. சங்க காலத்தில் சமைக்கப்பட்ட உப்புமா வகைகள் பண்டைய கால உணவு வகைகள் பற்றிய தமிழ் இலக்கியங்களில் உப்புமா பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன. கிமு 300 முதல் கிபி 300 வரையிலான காலகட்டமாகிய சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் பல்வேறு தானியங்களின் குருணைகளை கொண்டு உப்புடன் கூடிய உப்புமாவை சமைத்துள்ளனர் என்று இலக்கிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அரிசி, கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி போன்ற தானிய வகைகளின் குறு நொய்யினை கொண்டு வகை வகையான உப்புமாக்கள் சமைக்கப்பட்டுள்ளன என்பது வரலாற்று உண்மையாகும். நம் உணர்வோடு ஒன்றிய சத்தான, எளிமையான, எளிய மக்களின் உணவான உப்புமாவை நாமும் இனி பெருமையுடன் உண்டு மகிழ்வோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். வர்த்தா